இன்றைக்கி கத்திரிக்காய் கூட்டு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரசம் வச்சு இந்த ஒரு கத்திரிக்காய் கூட்டு வச்சாலே போதுங்க, அவ்வளவு சூப்பராக இருக்கும். வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கலாம். இதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு உளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுடலாம். வெந்தயம் போட்டு பொரிய விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருகாதபடி பார்த்துக்கோங்க. 3 காஞ்ச மிளகாவை முழுசாகவே போட்டிருக்கேன். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டிருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே பெரிய வெங்காயம், முழு பெரிய வெங்காயம் ஒன்று சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் கலர் மாறுற அளவுக்கு லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சோடனே கத்திரிக்காவை இந்த மாதிரி நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்து இந்த வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி எடுத்துடலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இந்த கத்திரிக்காவை எண்ணெயில் நல்லா சுருள வதக்கிடலாம். வதக்கிட்டோன்னா இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. இந்த கத்திரிக்காய் கூட்டு சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. வெரைட்டி ரைஸ் ஏதாவது செய்து இந்த கத்திரிக்காய் கூட்டு வச்சோன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். எக்ஸ்பெஷலி இது புளியோதரைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனுங்க. இப்போ கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 பழமான தக்காளி குட்டி குட்டியாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1/4 ஸ்பூன் அளவு உப்பும் சேர்த்து அதையும் நல்லா பரட்டிடலாம். கத்திரிக்காவை பரட்டும் போது ரொம்ப போட்டு அழுத்தி பரட்ட வேண்டாம், லைட்டாக மேலோட்டமாக எடுத்து பரட்டுங்க, இல்லைனா காய் நல்லா குழஞ்சிடும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு சேர்த்துருக்கேன். பூண்டு 1-2 தட்டிட்டு சேருங்க, அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். அதையும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இப்போ வரைக்குமே எக்ஸஸ் ஆயில் எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு ஆயில் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஊற்றின ஆயிலே எனக்கு கரெக்டாக இருந்தது, அதனால் இதுவே போதுமான அளவு. இந்த டைமில் லைட்டாக அடியில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆகட்டும். தக்காளியும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ நல்லா வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற ஒரு சின்ன டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த கத்திரிக்காய் கூட்டு செய்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. திரும்ப செய்வீங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாம்பார் பொடியை சேர்த்துட்டு அந்த மசாலா வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி கரைக்கும் போது ரொம்ப தண்ணி ஊற்றி கரைச்சிடாமல் கொஞ்சம் திக்கான பதத்துலேயே கரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா இது ஆல்ரெடி கத்திரிக்காய் நம்ம வதக்கிட்டு சேர்க்குறதுனால தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சோன்னா காய் நல்லா குழஞ்சிடும். அதனால் ஓரளவுக்கு தண்ணி கெட்டியாகவே வச்சு புளியை கரைச்சிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலுமே இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. நல்லா கொதிக்க விட்டு உப்பு சேர்த்துட்டு சாப்பிட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் ஆக்கிறதுக்கு 2 கைப்பிடி அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ண வேர்க்கடலையாக இருந்தாலும் இந்த மாதிரி வெறும் கடாயில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாவே இருக்குங்க. அது மாதிரி வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு சேர்த்தோன்னா சீக்கிரமே கெட்டு போகாதே இருக்கும். நம்ம சேர்க்குற பொருள் எல்லாம் அதோட நல்லா க்ரீமியாகவும் இருக்கும். அதுக்காக தான் வேர்க்கடலை சேர்க்குறோம். இப்போ 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 2 கைப்பிடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். தேங்காவையும் அந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காவோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி வருங்க. ஒரு மாதிரி லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வரும். கருகிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் தேங்காவை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்தோன்னா கூட்டு ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதோட டேஸ்ட்டுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குங்க. இப்போ பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் தேங்காவை எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற தேங்காவையும் வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும்போது தண்ணி நிறைய சேர்த்துறாதீங்க, இந்த மாதிரி கெட்டியாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் கூட்டில் தண்ணியில் நல்லா வற்றிட்டு ரொம்ப கெட்டியாக இருக்க பாருங்கள். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து கிளறி விட்டுடலாம். இது லைட்டாக ஒரு கொதி மட்டும்தாங்க வரணும், அந்தளவுக்கு வந்தாலே போதும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க. ஆல்ரெடி நம்ம தேங்காவை வதக்கிட்டு தான் சேர்த்துருக்கோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். லைட்டாக பரட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே
ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி எண்ணெய் நிறைய சேர்த்துருக்கிறதுனால ஜாஸ்தி சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கத்திரிக்காய் கூட்டு வந்து சப்பாத்திக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ் எதுனாலும் இந்த மாதிரி கத்திரிக்காய் கூட்டு வச்சு செய்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டான கத்திரிக்காய் கூட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.